இந்த மக்கள் இராணுவ மருத்துவ பிரிவை முதல்ல அழிக்கணும்னு தோணுது. ஒரு உயிரை கூட போக விடக்கூடாது, எப்படியும் காப்பாற்றணும். உயிர் மேலே பயம் வரணும்னா உயிரை காப்பாற்றுறவங்கள முதல்ல அழிக்கணும். ஒரு உயிரை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் போகணும். ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடும் மழை, இதற்கு மத்தியில் தான் அலுவலகம் வந்திருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைக்கி எதுவும் நீர்லாம் தேங்கி இருக்காது, பாலாறும் தேனாரும் ஓடாது, ரோடு நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்தோம். முன்பு போன முறைக்கு அல்ல, கொஞ்சம் குறைச்சலாக்கு. ஏன்னா மழை ஒன்றும் கடுமையான மழை தொடங்கலை. இதுக்கே அங்கங்கே நீர் தேங்கி இருக்கிறது. வழக்கம் போல் பெரம்பூர் பக்கத்துலேருந்து வர செய்திகள் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே மோட்டார் பம்ப் வச்சு தண்ணியை வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு பகுதிகள் அப்படி நீர் தேங்கி போயிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 சக்கர வாகனங்கள் சைலன்சர் மறைக்கிற அளவுக்கு தண்ணி மேலே முழங்கால அளவுக்கு தண்ணி பல பகுதிகளில் இருக்குது. வழக்கம் போல் மோட்டார் வச்சு இறச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா, அந்த 4000 கோடி பட்ஜெட்டு என்னாச்சு? அந்த ப்ராஜெக்ட்டு, ஆமாம், அடிக்கடி சொல்லுவாங்கள்ல, மேயர் பிரியா சொல்லுவாங்கள்ல, அந்த பட்ஜெட் அந்த ப்ராஜெக்ட் அது என்ன ஆச்சுன்னு கேட்கலாம் கூடாது. அதை பற்றி விவாதத்தெல்லாம் நடத்தக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. இந்த செங்கோட்டையன் விஜய கூட சேர்ந்ததால் அதிமுக பலவீனப்பட்டுச்சா, விவாத பொருளாக்குவோம் வாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற எல்லா ஊடகமும் பேசக்கூடிய விஷயம். டைவர்ட் பண்ணுறது. மக்கள் இவ்வளவு இன்னலுக்குள்ளே இருக்கிறாங்க. எத்தனை ஆயிரம் கோடி மக்களோட வரி பணத்தை போட்டு இன்னும் இந்த சூழ்நிலை தான் இருக்கிறது. அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்கிறது. ரோடு பள்ளம், மோசமான சாலையே கூட இல்லை. ஏற்கனவே குண்டும் குழியுமாக இருந்தது. இந்த ஒரு மழைக்கு படுமோசமாக இருக்கிறது. விவாதிப்போமா? ஆனால் விவாதிக்க மாட்டோம். நம்ம அதிமுக பலகீனப்பட்டுச்சா, பலகீனப்படணும், அதை பற்றி விவாதிக்கணும் அப்படின்றது தான் இருக்குது. அடுத்தது இன்னொரு விடயம்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோவையில் தொடர்ச்சியாக நார்த் இந்தியன்ஸ், வட இந்தியர்கள் 2 பேர் 13 வீடுகளுக்கு மேலே கொள்ளை. இது கண்டுபிடிக்கிற உடனே ஒரு என்கவுண்டர் பண்ணுறாங்க, ஒருத்தர் இறக்குறாரு. பரபரப்பாக பேசப்படுகிறது. வடக்கு தேர்வுடைய கொள்ளை அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது வழக்கம் போல் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இரும்பு கரம் என்ன செய்து கொண்டு இருக்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா வழக்கு வந்துடுங்க. அப்படிலாம் எதுவும் நீங்கள் கேட்டாதீங்க, அமைதியாகவே இருந்துருங்க. அதை ஒட்டி விவாதம் பேசி அடங்குறதுக்குள்ளாகவே அந்த கோவை ஒருத்தர் என்கவுண்டர், ஒரு ரவுடியை, ஒரு திருடனை சுட்டு கொள்கிறாங்க. 2 பேர் காயத்தோட மருத்துவமனையில் இருக்கிறாங்கன்றது ஒரு நாள் தலைப்பு செய்தி மாறவே இல்லை. இன்றைக்கி 3 முறை திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இப்போ மக்களுடைய பிரதிநிதியாக அங்கே இருக்கிறாரு. நல்ல மனிதர்னு பேர் எடுத்தவர் விஜயன். அவருடைய வீட்டில், தஞ்சாவூர் வீட்டில் பார்த்தா அடி கொள்ளை. எவ்வளோன்னு சொல்லலை, 300 கோடின்றாங்க, எக்கச்சக்கமான பணன்றாங்க. அதை கணக்கில் காட்டப்படாததா தெரியல. ஒன்றும் முழுமையான தகவலை அரசு சொல்லலை. எப்படி பார்த்தாலும் ஒரு நாடாளுமன்ற வீட்டுக்கே வேட்டு வச்சு அடிச்சிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது பாருங்கள், வாங்க விவாதிப்போம். மிக மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு. அதெல்லாம் இல்லைங்க தொடர், அதெல்லாம் நீங்கள் விவாதிக்கக்கூடாது. அதிமுக பலகீனப்பட்டு விட்டதா, விஜயோடு செங்கோட்டையன் சேர்ந்ததால்? என்னவோ ஒரு பெரிய படையோடு திரண்டு போயிட்டாங்க. செங்கோட்டையன் போய் விஜய் கூட சேர்ந்ததாலும் அதனால் அப்படியே பிறண்டு அதிமுக பலகீனப்படும். நீங்கள் திமுக பலகீனப்படுவதை பற்றி யோசிக்க மாட்டீங்களா? உங்கள் மேலே ஊழல், அடுக்கடுக்கான ஊழல் அறப்போர் இயக்கம் வச்சுக்கிட்டு இருக்குது. அடுக்கடுக்கான முறைகேடு நடந்திருக்கிறது. மக்களுடைய பணி அன்றாடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மகா மோசமாக, தினந்தோறும் விடிந்தால் ஒரு கொலை இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கேட்பார் இல்லை. இதை பற்றிலாம் மக்கள் யோசிக்க மாட்டாங்களாம். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் போனதை பற்றி மட்டுமே தான் கவலைப்படுவாங்கன்னு உங்கள் ஊடகத்தை வச்சு நீங்கள் காட்டுறீங்கன்னா, இது எப்படிப்பட்ட ஒரு ஐயக்கியத்தனம்? இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. இந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம். விவாதிக்கிற தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். அது நடந்து 2-3 நாள் நடந்துருச்சு. ஆனாலும் செங்கோட்டையன் விஜயோடு சேர்ந்ததால் அதிமுகவுக்கு பின்னடைவா, அதிமுகவுக்கு அடுத்த தலைவர் யார்? அதிமுகவிலேருந்து. திமுகவில் எல்லாமே அப்படி திருப்தியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நினப்பா? எத்தனை பேர் இந்த சீட்டு பகிர்வு வரட்டும், திமுகவில் எத்தனை பேர் அங்கேருந்து கிளம்பி அதே விஜய் கட்சிக்கு போகிறாங்கன்றதை பாருங்கள். நீங்கள் அன்றைக்கி எந்த பக்கம் மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி இருப்பீங்கன்னு தெரியல. சமீபத்தில் ஒரு கூட்டம் நடந்ததாக, திமுகவினுடைய மேல்மட்ட கூட்டம் நடந்ததாக தகவல். அதில் என்னென்னா, இப்போ டெல்லி குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிடுச்சு பாராளுமன்றத்தில். திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ன்றது, இந்த எஸ்ஐஆர் தவிர்த்து மற்ற விடயங்கள்லாம் அதிக அக்கறை காட்டலாமா கூடாதா அப்படின்னு பேசப்பட்டதாக தகவல் நமக்கு. அதில் உறுதியாக என்னென்னா, இந்த காங்கிரஸுடைய நெருக்கடியை எப்படி தவிர்ப்பது அப்படின்னு உள்ளக ஒரு விவாதம் ஓடி இருக்குது. அது தனிப்பட்ட ஒரு குழுவாக நின்று பேசியதாக தகவல். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்துருக்கு. நாமளும் எத்தனை நாளைக்கு தான் வேறு விவாதத்தை நம்ம ஊடகத்தை வச்சு மடமாற்றிக்கிட்டு இருப்போம். காங்கிரஸ்குள்ளே இருக்கிற அதிருப்தி அப்படியே தான் இருக்குது. மேலிடத்துலேருந்து வந்த பொறுப்பாளர்கள் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். செல்வ பெருந்தகையே சொல்லிட்டாரு அப்படின்னாலும் கூட கட்சிக்குள்ளே அதிருப்தி இருக்கத்தான் செய்கிறது. ஆட்சியில் பங்கு கொடு, நீங்கள் மட்டுமே உட்காந்து அனுபவிச்சுட்டு இருந்தால் எப்படி?
டெல்லியில் நாங்கள் அதிகாரத்தில் இருந்தப்போ உங்களுக்கு பங்கு கொடுத்தோமா இல்லையா ஆட்சி அதிகாரத்தில் அப்படின்ற கேள்வி இன்னும் அடங்கவில்லை. இப்போ இதை டைவெர்ட் பண்ணுறதுக்குன்னா என்ன, காங்கிரஸ் அதிகமாக போனால் 3-4% வாக்குகள் தான் ஒரு அதிர்ச்சி வைத்து நம்ம கொடுப்போம். நம்ம காங்கிரஸ்னா நம்மளை மிரட்டுறது, நம்ம அவங்கள மிரட்டி பார்ப்போம் அப்படின்றது தான் ஒரு யுத்திக்கு வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். என்னென்னா இப்போ தொடர்ச்சியாக இவங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, எங்களுக்கு ஆட்சி, எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தான் இழப்பு, உங்களுக்கு ஆட்சியே இழப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. ஒரு 3-4% வச்சுட்டு இருக்கிற வாக்கு வச்சுக்கிற காங்கிரஸுக்கு இவ்வளோ இருக்குதுன்னா நமக்கு எவ்வளவு இருக்கணும்? இத்தனை 1000 கோடி, இத்தனை லட்சம் கோடிகளை வைத்துக்கொண்டு இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய நாம இப்படி இறங்கலாமா? இப்படி இன்னைக்கு இறங்கிட்டோம்னா எதிர்காலத்தில் தனித்த ஆட்சின்றது தமிழ்நாட்டில் நிலைக்கவே நிலைக்காது. கூட்டணி வச்சாதான் ஆட்சின்ற மாதிரி போயிடும். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கொடுத்தா தான் நிலைக்க முடியுன்ற நிலைமைக்கு நம்ம விடவே கூடாது. என்ன செய்யலாம்? இந்த 3% எப்படி நம்ம சரி கட்டுறது? இந்த சாதிய அமைப்புகள் சின்னதும் பெரிதுமாக இருக்கிறதெல்லாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவோம். அவங்களுக்கு தேவையானதை அப்படி தூக்கி போடுவோம். அப்படி சிறுக சிறுக 1, 2, அரை, 1/4, 3/4 அப்படின்ற 1%க்குள்ளாகவே இருக்கக்கூடிய இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் ஒரு கட்டமைப்பாக கொண்டு வந்து திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் தேர்தல் காலத்தில் வச்சுட்டுனா இந்த காங்கிரஸுக்கு ஈக்குவலாக அந்த சரியற வாக்கை இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். காங்கிரஸை போகிறதுனாலும் போகட்டும் பரவாயில்லன்ற ஒரு நிலைக்கு வரலாமான்றதெல்லாம் பேசினதாக தகவல். ஏன்னா இவங்களை அனுசரிச்சுக்கிட்டு போகிறதுல இருக்குது. மேலிடம் என்ன தான் சொன்னாலும் இங்கே காங்கிரஸ் இறங்கி வேலை செய்யணும். உறுதியாக இருக்கிறார்கள். காங்கிரஸில் பாதிக்கு மேலே நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றால் மட்டுமே இந்த முறை கூட்டணி அப்படின்றதுல இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும்? அதனுடைய வெளிப்பாடாக தான் சகோதரர் முக்தார் இருக்கிறார, அவருடைய சேனலில் பேட்டி ஒன்று ஓடி இருக்குது. அது உண்மையிலே மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துகிற ஒரு பேட்டி. அவர் சகோதரர் கேட்குறாரு, கிறிஸ்துவ பாதிரியாரை வச்சுட்டு கேட்குறாரு. காமராஜரை பற்றி சொல்லும்போது காமராஜர் உங்கள் சாதியான்றாரு. இது ஒரு மட்டமான கீழ்த்தரமான அந்த திராவிடத்தினுடைய புத்தி அங்கேயே ஊறிட்டு இருக்கிறார் அந்த சகோதரர். பெருந்தலைவர் காமராஜர்ன்றது எல்லா சமூகத்துக்குமே சேர்ந்து எல்லா சமூகத்துக்குமானவர். குறிப்பிட்ட அந்த நாடார் சாதிக்கு மட்டும்தான் என்ன உங்கள் சாதியா அப்படின்னு. அதான் இல்லைங்க, அதை விட்டுருங்க, பேசாதீங்க, அதை பற்றி என்ன எல்லாம் அவங்க சாதியை அதெல்லாம் பார்த்துக்கலாம், அந்த மிரட்டுற அதெல்லாம் ஒன்றும் பார்த்துக்கலாம், அந்த சாதி இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு சாதி தலைவராக பெருந்தலைவரை கட்டமைக்கிற அந்த போக்கு இருக்குது. அது ரொம்ப ரொம்ப கண்டிக்கக்கூடிய. எந்த துணிச்சலில் திமுகவுடைய ஒரு பிரிவாக, ஒரு ஐடி விங் பிரிவாக இருக்கக்கூடிய சகோதரர் முக்தார் இந்த மாதிரி பேசியிருக்கலாம். பெருந்தலைவர்ன்றது எல்லாருக்குமானவர். இறந்து போன கருணாநிதி அவர்களே சொல்லிட்டு போனவர் பல நேரத்தில், காமராஜர் ஆட்சியை தான் நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். பல நேரம் விமர்சனங்கள் வந்தது. அப்படிப்பட்டவர் அவருடைய ஆட்சியில் பாலம் கல்லணை பாலம் கட்டினார். என்ன பாலம் கட்டினார் அப்படின்றது அது நக்கல் ஒரு வார்த்தை. கல்லணை கரிகாலன் கட்டினார். அப்புறம் இந்த பென்கோன்றவர் முல்லை பெரியாறு கட்டினார். அப்புறம் சின்ன சின்னதாக அங்கங்கே பாலம் கட்டினார் காமராஜர், அவ்வளோதான். அதுவும் ஓட்ட ஒழுகல் ரிப்பேர், அதில் நிறைய ஊழல் முறைகேடு ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. நேருக்கிட்ட போனது பஞ்சாயத்து. கான்ட்ராக்ட் அவருடைய எந்த அணை கட்டக்கூடிய கான்ட்ராக்டை எந்த சாதிகாருக்கு காமராஜர் கொடுத்தாரு, அது பட்டியலை கட்டாயம் முக்தார் பேசணும் இது வெளியில். ஏன்னா அந்த சாதியை சேர்ந்தவரும் அந்த சமூகத்தை சார்ந்தவரும் கிடையாது. ஆனால் பெருந்தலைவர்ன்றது ஒரு பொது மனிதர். சில புல்லுருவிகளாக ஒரு சாதி தலைவர்களாக மாற்றப்பட்டார். குறிப்பாக அந்த திராவிடத்தால் தான், வேறு யாருமே. இவங்களுக்கு வெளிநாட்டில் வந்தேரிகள் எல்லாமே தமிழ்நாட்டின் தலைவராக பெயர் போட்டுக்குவாங்க. இந்த மண்ணின் இந்த பூர்வ குடியில் இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய பூர்வ குடிகளை சாதி தலைவர்களாக மாற்றிடுவாங்க. அந்த புத்தி அப்படியே சகோதரர் முக்தார்கிட்ட வருது. அவர் சொல்கிறாரு ஊழல் முறைகேடுலாம் வந்தது, நேரு வரைக்கும் புகார் போனது, அவரை மாற்றிட்டு நீங்கள் இருக்காது, நீ வந்துடு டெல்லிக்கு அப்படின்னு கூப்பிட்றாரு. இப்படின்னு நிறைய கடன் இருந்தது. காமராஜர் பிள்ளை தான் முதல்ல கடன் இருந்தது. எவ்வளோ பெரிய இது அயோக்கியத்தனமான வார்த்தை அது. இப்படி ஒரு பெருந்தலைவரை இப்படி கொச்சப்படுத்தலாம். இந்த காங்கிரஸில் இருக்கிறவங்களாம் உப்பு போட்டு சாப்பிட்றாங்களா, எதை சாப்பிட்றாங்களான்னு தெரியல. நீ கூட்டணிக்காக போய் அவங்க ஏதாவது முட்டி போட்டுக்கிட்டு இருங்க, அது தப்பு இல்லை. முறத்தை வச்சு ஏந்திக்கிட்டு இருங்க, தப்பு இல்லை. ஓட்டை தட்டு வச்சு ஏந்திக்கிட்டுங்க, தப்பு இல்லை. உன்னுடைய கட்சியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் கொச்சப்படுத்தி பேசுகிறாரு, கேவலமாக பேசுகிறாரு. பார்த்துக்கலாம். அந்த சாதியாக வந்துடுமா, சாதியாக சித்தரிக்கிறார் பெருந்தலைவரை. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க காங்கிரஸில்? பீட்டர் அல்போன்ஸை கேட்குறேன், கோபண்ணாவை கேட்குறேன், அழகிரி கேட்குறேன், இப்போ இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையை கேட்குறேன். செல்வ பெருந்தகை இன்னும் நீங்கள் எவ்வளோ தான் முட்டு கொடுத்துட்டு இருப்பீங்க? ஒரு பெருந்தலைவரை பேசுவதற்கு நீங்கள் நேரம் கொதித்து எழுந்து வந்திருக்க வேணாமா? நீங்கள் அண்ணாவை கொச்சப்படுத்த முடியுமா? காங்கிரஸில் இருந்துக்கிட்டு கருணாநிதியை கொச்சப்படுத்த முடியுமா? சொல்லுங்கள். இது எந்த 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 நோக்கத்தில் இது நடக்குது? தூண்டி விட்டு இப்படி நடக்கிறதா? காங்கிரஸ் கொதித்து எழணும், வெளியே போகணும், விலகணும் அப்படின்னு திமுக திட்டம் போடுகிறதா? மற்ற சாதியை சிறு சிறு அமைப்புகளெல்லாம் சேர்த்து அந்த 3% வாக்குகளை நம்ம சரிப்படுத்திக்கலாம், காங்கிரஸ் போகட்டுன்னு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிறதா முக்தார் மூலமாக அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்குது.
இல்லை நீங்கள் எல்லாருமே கேட்கணும், இதுக்கான பதில் என்ன திமுக தான் சொல்லணும். உங்கள் ஆதரவு நபர் தான் உங்கள் ஆதரவு நபரில் மாப்பிள்ளை சொல்லி தான் எல்லாருமே அங்கே போய் நிற்கிறாங்க வரிசையில் அவருக்கு ஆதரவான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதில் கடன் இருந்தது, காமராஜர் காலத்தில் தாங்க கடன் இருந்ததுன்றார். உலகத்துக்கே தெரியும் அந்த காலகட்டம் 47 சுதந்திரத்துக்கு பிறகு இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க. அடுத்த ஒரு அதில் ஒரு 3 வருஷம், இதில் ஒரு 7 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணும், எல்லாம் சுரண்டிக்கிட்டு போயிட்டான். பெரும் பஞ்சம் தலை விரிச்சு ஆடுற காலகட்டம் அது. எந்த கடன் இருந்தது, எவ்வளவு இருந்தது, எந்த ஊழல் புகார் காமராஜர் மேலே இருந்து நேருக்கு போனது, எந்த அணியை எந்த நாடார் சமூகத்துக்காக கொடுத்தாரு, அவருடைய ஆட்சியில் தான் கள்ள நோட்டு அடிக்கிறது சிவகாசியில் நடந்துச்சு அப்படின்றாங்க. அப்போ ஆதரவு நாடார் சாதியை கள்ள நோட்டு அடிக்கணுன்றதுக்காக காமராஜர் ஆதரவு கொடுத்தாரா? போலி பொருட்களை, டூப்ளிகேட் பொருட்கள்லாம் அடித்து கடைகளில் விற்கிறதுலாம் காமராஜர் பில்ல தான் நடந்தது என்று எப்படி ஒரு சாதியோடு கொச்சப்படுத்தி ஒரு பெருந்தலைவரை நீங்கள் பேச முடியும்? அதுக்கு என்ன, அவரே தான் பேசிட்டு இருக்கிறாரு, கேள்வியெல்லாம் அவரே தான் கேட்டுக்கிறாரு, முக்தாரே தான் கேட்குறாங்க. எது தரப்பு நபரும் பேசவில்லை. அந்த சாமியார், அந்த பாதிரியார் ஏன் போனார்னு தெரியல, வெக்கக்கேடு. அந்த மனுஷனை பார்த்தாவே பாவமாக இருக்குது. அவர் பேர் கூட நான் மறந்துட்டேன். அசிங்கமாக இருக்குது அவர் போய் அந்த மாதிரிலாம் உக்காந்தது. எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொச்சப்படுத்துகிறார். அவர் சொல்கிறாரு, வேலூரில் தானே, உங்கள் வேலூரில் தானே முக்தார் இருக்கிற வேலூர், அதை சொல்கிறார், உங்கள் வேலூரில் தானே காமராஜர் போட்டியிட்டாருன்றப்ப அதுக்கு இவர் சொல்கிறாரு, அதில் அப்போ போட்டிட்டாரு, பெரியார் பிரச்சாரத்துக்கு போனார், அண்ணாதுரை ஆதரவு கொடுத்தாரு. எப்படிப்பட்ட வரலாறு எதனா தெரியுமா உங்களுக்கு? அவர் நின்னது குடியாத்தம் தொகுதி, ஆளுங்கட்சி காங்கிரஸ். அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் ராஜினாமா பண்ணுறாரு. பக்தவத்சலம் சொல்கிறார், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்கிறார், ராஜாஜி குலக்கல்வியை கொண்டுட்டு வர்றாரு. அந்த நேரத்தில் பெரிய எதிர்ப்பு வருது கட்சிக்குள்ளாக, அவரை வித்ட்ரா பண்ண சொல்கிறாங்க. கட்சிக்குள்ளாகவே யார் அடுத்த முதல்வர் அப்படின்றப்ப வழக்கம் போல் காமராஜர் இன்னொருத்தரை கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பேசுகிறாரு. இந்த வேலை ஒரு முறை நீங்கள் இன்னொருத்தரை முதலமைச்சராக காமிச்சிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, இந்த வேலையை வேணால் நீங்கள் தான் போட்டியிடணும்னு கட்சிக்குள்ளே முடிவெடுக்கிறாங்க. அப்போ எல்லாருமே போட்டி போடுறாங்க. ராஜாஜி அவர் சார்பாக சுப்பிரமணியத்தை கொண்டுட்டு வராரு. இவர் காமராஜர், இவர் தனியாக நிற்கிறாரு. சத்தியமூர்த்தி இவருக்கு ஆதரவு, போட்டி நிற்கிறாங்க. இவர் தான் வெற்றி பெறுகிறார். அப்படியே அண்ணாதுரை எம்எல்சியாக நின்று முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்ட மாதிரி இவர் ஏற்றுக்கல. நான் மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி மக்கள்கிட்டேருந்து வாக்கு பெற்று நான் சட்டமன்றத்துக்குள்ளே வரேன்னு சொல்லும்போது ஒருத்தர் எழுந்து என்னுடைய தொகுதியை ராஜினாமா செய்கிறேன் குடியாத்தத்தில். அந்த தொகுதி கம்யூனிஸ்ட் மெஜாரிட்டியாக இருக்குது. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அப்போ இருக்கிறாரு. ஆளுங்கட்சியே நல்லா கவனிங்க, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த தொகுதியில் உதயநிதி நின்று போட்டிக்கு வராருனாக்கா அது ஜெயிக்குமா ஜெயிக்காதா நீங்களே சொல்லுங்கள். அந்த நேரத்தில் பெரியாரே ஒரு லெட்டர் பேட கட்சிப்பா. அந்த காலத்தில், அந்த கட்டத்தில் 1954 தேர்தல், அந்த கட்டத்தில் குடியாத்தத்தில் நடக்கும். பெரியார் ஒரு லெட்டர் பேட் கட்சி. அவர்கிட்ட இந்த தம்பிங்கெல்லாம் நடு ரோட்டில் விட்டுட்டு நாயா பேயா அவரை அடித்து போட்டுட்டு போயிட்டாங்க பிரிஞ்சு. இப்படி தான் சொல்லணும், நாயா பேயா அடித்து போட்டாங்க பெரியாரை. மானக்கடை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். இவர் ஒரு லெட்டர் பேட் மட்டும்தான் வச்சுக்கிறார். அவர் கூட இருந்த தம்பிங்களாம் 1949 பிரிஞ்சு போயிட்டாங்க அண்ணா தலைமையில். அதில் இருந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு சண்டை வார் தான் இருந்துக்கிட்டு இருக்குது, ஒற்றுமையே கிடையாது. 54 கூட எதிர் அறிக்கைகள் தான். இவர் அந்த நேரத்தில் ஒரு அறிக்கை இனி அறிக்கை கொடுத்தான்னா கொடுக்காட்டி போனான்னா, ஏற்கனவே அது காங்கிரஸினுடைய ஆட்சி, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி அது. அங்கே எப்படி நின்னாலும் அவர் தான் ஜெயிக்க போகிறாரு. அவரை போய் ஒரு பெரியார் பிரச்சாரத்துக்கு முதல்ல போகவே இல்லை. முக்தார் சொல்லக்கூடிய தகவல், பெரியார் பிரச்சாரத்துக்கு போனார், திமுக ஆதரவு கடிதம் கொடுத்தது. பெரியார் பிரச்சாரத்துக்கு போகவே இல்லை. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1952 ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது போட்டியிடும்போது அவரை தோற்கடிப்பதற்காக ஜீடு நாயுடு என்பவரை அழைச்சிக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணவர் தான் பெரியார் நாயக்கர். இவே ராமசாமி நாயக்கர் பெரியார்னு நீங்கள் சொல்லக்கூடியவர். அப்படி அந்த எதிர் வேலையை செய்துட்டு 2 வருஷத்தில் இவர் வெற்றி பெற வேணும்னு பிரச்சாரத்துக்கே போனார்னு ஒரு பொய் உருட்டல் வேலை. திராவிட உருட்டு இதுக்கு பேர் தான். உங்களை எவ்வளவு தான் கேட்குறது, உங்களை சொல்லுங்கள். அடுத்தது திமுக கடிதம். திமுக அந்த காலகட்டத்தில் போட்டியிலே கலந்துக்கலை. 1956 நினைக்கிறேன். அப்போ தான் இது சம்மந்தமாக திருச்சி வேலுசாமி பின்னாடி கேள்வி நான் வச்சிருக்கிறேன், முக்தாருடைய கேள்வி, அதுக்கு பதில் அவர் சொல்கிறாரு, விரிவாக வரும் கேளுங்க. அப்போ தான் திமுகவே 56 தான் தேர்தலில் கலந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் ஒரு 54 தேர்தலில் ஒரு அண்ணாதுரை அறிக்கை கொடுத்துட்டார். இவர் அறிக்கை கொடுத்தா அப்படி ஜெயிச்சிருவாங்களா? உங்களுக்கே அப்போ தில்லாலங்கடி வேலை, உங்களது ஒன்றும் பெரிய அளவில் கிடையாது. நீங்களே காங்கிரஸுக்கு எதிராக மல்லு கட்டுறது உங்கள் பாடு பெரும்பாடாக இருக்குது. திமுகவுக்கு என்ன வரலாறு உருட்டிக்கிட்டீங்க? இன்னும் பொய் வரலாறு உருட்டிக்கிட்டீங்க. ஒரு மகத்தான தலைவர், மகத்தான ஒரு மாமனிதர் பெருந்தலைவர் காமராஜர்
அவர் போட்ட பிச்சையில் இருந்து தான் இது எல்லாமே நீங்கள் வந்திருக்கிறீங்க. அவரை போய் கொச்சப்படுத்துகிற விதமாக நீங்கள் பேசியிருக்கிறது, அந்த வீடியோவில் பேசியிருக்கிறது, முக்தார் பேசியிருக்கிறது கண்டிக்கக்கூடியது. உண்மையிலே இதை நான் அவர் பேரில் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் நமக்கு கிடையாது. அவர் பல முறை என்னை கொச்சப்படுத்துகிற மாதிரி வீடியோ போட்டும் கூட நான் பதில் பேசியதில்லை. ரொம்ப நாகரிகமாகத்தான் அந்த சகோதரர் நம்ம சொல்லிட்டு வரேன். அரசியலாக பேசுங்க. ஒரு மாமனிதரை கொச்சப்படுத்துகிற விதமாக காங்கிரஸை வெறுப்பேற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாது. காங்கிரஸில் சொர்ணம் இல்லாதவங்க பல பேர் இருக்கலாம். சொர்ணம் இருக்கிற சில பேர் இருப்பாங்கல்ல. தொண்டர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு சொர்ணம் இருக்கும்ல காங்கிரஸில். இந்த தேர்தலில் உங்கள் கூட நிற்கணுமா வேணாமா? நீங்கள் கைட்டோட போகிறீங்களா, முடிவு பண்ணுறீங்களா? தாராளமாக நேரடியாக கூப்பிட்டு சொல்லிட்டு போங்க. அதுக்கு ஒரு பெருந்தலைவரை கொச்சப்படுத்தணுமா சொல்லுங்கள். அடுத்து விஜயை பற்றி ஒன்று சொல்கிறாரு. விஜயை நானும் விமர்சனம் பண்ணியிருக்கேன், எல்லாருமே விமர்சனம் பண்ணுறோம். அது நம்ம சரியே சொல்லலை. அரசியல் படாமல் நேரடியாக வந்து மக்களுக்கு நான் தியாகம் பண்ண போகிறேன்லாம் அது ஏற்புடையது அல்லன்னு விமர்சனம் பண்ணுறேன். ஆனால் முக்தார் வந்து அந்த பாதிரியார் விஜயை ஆதரிக்கிறாராம், கிறிஸ்தவர்ன்றதெல்லாம் ஆதரிக்கிறாங்க, அது ஒரு பக்கம் கொச்சப்படுத்துகிறாரு. ஏன் திமுக பக்கம் சர்க்குணம் உள்ளிட்ட அந்த கோஷ்டிங்கள்லாம், பாதர்மார் கோஷ்டிங்கள்லாம் வெள்ளை இங்கே போட்டுன்னு இப்போ ஆதரிக்கிறாங்களே, அவங்கள அந்த மாதிரி மானக்கேடை கேட்க முடியுமா முக்தார்? நீங்கள் கேட்டுருவீங்களா? வேற கட்சி பக்கம் போகிற பாதிரியார்களை கூப்பிட்டு நீங்கள் விஜய் கட்சியில் சேர்றதால அவர் அவ்வளோ மானப்பங்கப்படுத்துறீங்களே, அங்கி போட்டு பைபிளை படித்து காட்டு, இதுக்கு அசிங்கமா இல்லையா, அவமானமா இல்லையா? நீங்களே தான் பேசிட்டு இருக்கிறீங்க. இதை போலவே திமுகவில் அவர் போயிட்டார். இல்லை, இப்போ திமுகவை ஆதரிக்கக்கூடிய அங்கி போட்ட கிறிஸ்துவ பாதிரியாளர்களை நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? பைபிளை படித்து விட்டு ஊழல் செய்கிற ஒரு மோசக்கார ஒரு மோசடி கும்பலான கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட சொல்லி பைபிள் சொல்கிறதா அப்படின்னு நீங்கள் துணிச்சலாக கேட்டுருவீங்களா? திமுகவை ஆதரிக்கிற பாதிரிமார்கள், கிறிஸ்தவர்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் அவங்க புனிதமானவர்கள். விஜயை ஆதரிக்கிற பாதிரியார்னு நீங்கள் கொச்சப்படுத்தி பேசுகிறீங்களா? சரி, பேசுங்க. விஜயோட பர்சனல் லைஃபு, மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தையோட கீர்த்தி கூட இருக்கிறாருன்னு நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறீங்க. நீங்கள் இது எவ்வளோ பெரிய அபத்தம்! இது ஒரு நாகரிகமான விமர்சனமா? அது கருணாநிதிக்கு சொன்னால் பொருந்துமா? இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படி சொன்னால் பொருந்துமா? இருக்குல்ல, வரலாறு இருக்குல்ல. உதயநிதிக்கு இப்படி சொன்னால் பொருந்தும் வரலாறு இருக்குது இல்லை? உங்கள் பக்கம் இல்லையா? எப்படி விஜயை நீங்கள் வந்து இவ்வளோ கொச்சப்படுத்துவீங்க? நான் விஜய் கட்சியெல்லாம் கிடையாது. ஆனால் விமர்சனம் பண்ணுங்கள். விஜயை வந்து நீங்கள் கொச்சையாக சொல்கிறீங்க, மனைவியை ஒதுக்கி வச்சு விட்டு. எதுக்கு எடுத்தாலும் அவருக்கு வைக்கிற கருத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஊழல் முறைகேடு தலைவிரித்து ஆடுகிறது, இந்த ஆட்சி ஒழிப்பதற்காகத்தான் வரணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாருன்னா, அப்பா நாங்களாம் இல்லை, நாங்களாம் தூய்மையானவர்கள், நாங்களாம் காந்திய வழியில் கதர் சட்டை போட்டுன்னு 10 பைசா பாக்கெட்டில் ஒரு 100 ரூபா வச்சுருந்தா நாங்கள் சுற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பேசுங்க. எதை கேட்டாலும் உடனே ஒன்று மனைவியை விட்டு விட்டு நீ வேற ஒருத்தையை வச்சுருந்தா, இருக்கும்போதே நீங்கள் எத்தனை வச்சுருந்த உங்கள் பட்டியல் இருக்குது சொல்லவா? எஸ் ராஜேந்திரன் எழுதின வரலாறு இருக்குது சொல்லவா? பல தலைவர்கள் புலம்புன வரலாறுலாம் இருக்குது. கருணாநிதி பண்ண வேலைக்கு பேசலாமா? அதெல்லாம் ஸ்டாலினுக்கும் வரலாறு இருக்குது, அப்படி பேசலாமா? உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, பொய் வழக்கு போடுவீங்க, அதான் செய்வீங்க. இப்போ நான் பேசினேன், கொச்சைப்படுத்தி விட்டாருன்னு உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்து பண்ணுவீங்க. உங்கள் பேரெல்லாம் புகார் கொடுக்க முடியாதுன்னா உங்கள் முக்தார் பாக்கெட்டில், இந்த இடது பாக்கெட்டில் டிஜிபி இருப்பார், வலது பாக்கெட்டில் உதயநிதி இருப்பார், மேல் சட்டையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சபரீசன் இருப்பார், மாப்பிள்ளை இருப்பார். உங்கள் செல்வாக்கு வேறு. ஆனால் நாங்கள் இப்படி மேற்கோள் காட்டினோம்னா உடனே பொய் வழக்கு வரும். உங்களுக்கு வரலாறு இருக்குல்ல, இப்படி பேசலாமா? நீங்கள் எதை வந்து அரசியலாக வைக்கிறீங்க தமிழ்நாட்டு இளைஞர்கள்கிட்ட? எதை சொல்கிறீங்க நீங்கள்? கருத்து விவாதம். ஊழலுக்கு இன்னொரு ஊழல் இல்லை, நேர்மையான ஒரு ஆட்சி கேட்குறீங்க. நீங்கள் இவ்வளவோ நல்ல ஆட்சி செய்துட்டு இருக்கிற திமுக என்ன பிடுங்கிறதுக்காக வந்தார் விஜய்னு கேட்குறீங்க. எல்லாம் தான் இருக்குது, எல்லாமே சிறப்பாக இருக்குது. காமராஜர் ஆட்சி கூட இல்லை, காங்கிரஸ் ஆட்சி 47 தொடங்கின சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னவும் சரி நல்லா தான் இருந்துச்சு. 67 நீங்கள் எதுக்கு பிடுங்க வந்தீங்க? கேள்வி கேட்கலாம்ல உங்களை. திமுக 1967 பிடுங்கிறதுக்காக வந்துச்சு உள்ளார, அந்த கேள்வி கேட்கணும் இல்லை காங்கிரஸ்காரன், விஜய் கட்சிக்காரன் கேட்கணும் இல்லை? வரலாறு தெரியல கேட்குறீங்க நீங்கள். இந்த ஆட்சி திமுக ஆட்சி எல்லாமும் செய்து கொண்டிருக்கிறது, இது இருக்கிறது, அது இருக்கிறது, இதில் வளர்ந்துருக்கிறது, இப்படி இருக்கிறது, எல்லாம் சொல்லிகிட்டே வராரு முக்தார். எல்லாம் நல்லா இருக்கா, அப்போ எதுக்கு பிடுங்கிறதுக்காக வராரு விஜய்னா? காங்கிரஸ் ஆட்சி மிக பெரும் ஆட்சி. ஊழல் இந்த அளவுக்கு மோசம் இல்லை. 40% நேருக்கு நேராக பேசி கமிஷன் வாங்குகிற கோஷ்டி அந்த தொழில் வெளிப்படையாக கொண்டு வந்துட்டு இருக்குது. பாட்டிலில் 10 பைசா தொடங்கி அதில் ஏகப்பட்ட ஊழல், அடுக்கடுக்கான ஊழல் இவ்வளோ வந்திருக்குது. அப்புறம் ஒருத்தர் மாற்று அரசியல் வரதில் என்ன தப்பு இருக்குது? பிடுங்கிறதுக்காக வரேன்னாக்கா, நேர்மையான ஒரு ஆட்சியை கொண்டுட்டு இருந்தது, சுதந்திரத்தில் போராடுறது. நீங்கள் போராடாமல் ஒட்டிக்கிட்டு பிரிட்டிஷ் ராணிக்கு சரண்டர் கடிதம் எழுதின கோஷ்டி நீங்கள். உங்கள் ரத்தத்திலே எதிர்ப்புன்றது இல்லை. அடிமை ரத்தம் உடம்புல தான் இருக்குது, உங்கள் திராவிட உடம்புல இருக்குது. திராவிட ஒட்டா நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க முக்தார்.
சொல்லுங்க, நீங்க எப்படி பேசுறீங்க? இந்த வார்த்தை எப்படி வரலாம்? விமர்சனம் வைங்க, விவாதிங்க, நல்லா பேசுங்க, கேளுங்க. பர்சனலா ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க கொச்சப்படுத்தி பேசுறீங்கன்னா, பதிலுக்கு உங்கள அந்த மாதிரி நெறைய இருக்குது. முக்தார் கிட்ட நெறைய இருக்கு. பேசலாமா அத? இன்ன வரைக்கும் பேசுறது இல்லையா அத? புடுங்குறதுக்காக நீங்க 1967ல ஆட்சிக்கு வந்தீங்க. திமுக புடுங்குறதுக்காக வந்துச்சு அப்படின்னு இந்த வார்த்தைய நான் திருப்பி கேட்டா உங்களுக்கு கோவம் வருமா? வராதா? திமுக ஆட்களுக்கு வருமா? வராதா? விஜய் வந்து புடுங்குறதுக்கு தான் வந்தாருனாக்கா, அது நியாயமா அது? ஆட்சி சரியில்ல. கண்ணெதிர்க்க தெரியுது. எல்லாமே ஊழல், முறைகேடு. இங்க வர ப்ராஜெக்ட்லாம் வேற வேற மாநிலத்துக்கு போகுது. உனக்கு கமிஷன் குடுத்து மாளலன்றான். ஊழலுக்கான அது நெறைய நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்கு. டெல்லியில பதிவானதுல இருக்கு. மேல்முறையீடு போயிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வந்த வழக்கெல்லாம் நிக்குது. ரெய்டு அடிச்சு அப்படியே நிறுத்தி வச்சுக்கிற வழக்கு இவ்வளவும் இருக்கு. எக்கச்சக்கமான ஊழல், முறைகேடு. அப்புறம் ஆட்சி மாற்றம் வேணும்னு விஜய் வரத்தானே செய்வாரு. புடுங்குறதுக்காக வராருன்னா, நல்லா இருந்த ஆட்சி காமராஜர் ஆட்சி வரைக்கும் இருந்தது. அதுக்கு முன்னாடி பக்தவத்சலம், அதுக்கு முன்னாடி ராஜாஜி, அதுக்கு முன்னாடி ஓமந்தூரார், இப்படி ஏகப்பட்ட காங்கிரஸ் தலைவர்கள் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் சொர்க்கமா தான் இருந்துச்சு. இந்த ஊழல்லாம் இல்ல. பயம் வெளிப்படையா ஊழல்லாம் கிடையாது. இப்படிலாம் கிடையாது. நேர்மையா நடந்துகிட்டு இருந்து குறைஞ்ச பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு அதுவும் கடன்லாம் வாங்கல அன்னைக்கு. 4,00,000 கோடி 4 வருஷத்துல கடன் வாங்கல. 4,00,000 கோடியே வாங்கல அன்னைக்கு. அப்படி ஒரு நல்லாட்சி இருக்கிறதுக்கு 67ல நீ எதுக்கு புடுங்குறதுக்கு வந்த? சொல்லுங்க, அத பேசுங்க அத. அநீதியான வார்த்தைகளை கொண்டுட்டு வந்து நீங்க அநீதியான ஒரு அரசியல வைக்கிறீங்க. நியாயமான விஷயத்தலாம் விமர்சனம் பண்ணணும் ஊடகங்கள். அதை விமர்சனம் பண்ணாம மடமாத்துறதுக்காக இப்படியான நபர்களை பேச விட்டுட்டு, இதெல்லாம் நீங்க எடுத்து செய்துக்கிட்டது சரியில்ல. இது சம்பந்தமாக காங்கிரஸ் கட்சியில நல்லா உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சில மனிதர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் ஒரு திருச்சி வேலுசாமி. இந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்றது இருக்குது, கேளுங்க. கேட்குது. அதாவது ஒரு நேர்காணல்ல முழுக்க வந்து ஒரு முக்தார் பத்திரிகையாளர் முக்தார் வந்து அவர்கிட்ட ஒரு ஃபாதர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. பேட்டியில வந்துட்டு காமராஜர் ஆட்சி தான் கடன்ல இருந்தது. கடன்ல போனதே காமராஜர் ஆட்சி தான். ஊழல் நிறைய நடந்தது. கல்லணை ஒண்ணு, முல்லை பெரியாறு 2 தவிர்த்துட்டு மீதி எல்லாமே ஒரு சின்ன சின்ன அணை கட்டினாரு. அதுவே ஓட்ட ஒழிச்சல். அதுலயும் ஊழல், முறைகேடு, இப்படி நிறைய புகார் வந்து நேரு வரைக்கும் போனதுக்கு இருக்குது ஆதாரம். நேரு வந்து இவரை கூப்பிட்டுக்கிட்டு பக்தவச்சலத்தை போட்டாரு. அவரை பத்தி அதிகமா பேசினாக்கா அது அசிங்கமா போயிடும் அப்படின்றாரு அவரு. அதாவது பெண்ணுக்கு ஒரு தூக்கி போடுகின்ற எலும்பு துண்டுக்காக குறைக்கிற ஜென்மத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. என்னன்னா, காமராஜர் ஆட்சி காலத்தில் கடன் என்று சொல்லுகிற இந்த அதிமேதாவி எவ்வளவு கடன் என்று இப்போ சொல்லட்டும். இன்றைக்கு திமுக ஆட்சியில் எவ்வளவு கடன் என்றால் இந்த மோடிக்கு தெரியுமா? 9 லட்சம் கோடிகளை தாண்டி விட்டிருக்கவே இன்னைக்கு தமிழக அரசுடைய கடன். நீண்ட காலம் வேண்டாம், 4.5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த புதிய அரசு பதவியேற்கிற போது தமிழ்நாட்டினுடைய கடன் 4 லட்சம் கோடியாக இருந்தது. இந்த 4.5 ஆண்டு காலங்களிலேயே 4.5 லட்சம் கோடி புதிதாக கடன் வந்திருக்கிறது. இது உலகத்துக்கே தெரிகிற போது இவன் புரியாமல் பேசுகிறான் என்பதல்ல, தூக்கி போடுகிற எலும்பு துண்டுக்காக குறைக்கிற ஜென்மம் இது. அவர் அணையே கட்டவில்லை என்று சொல்லுகிறார். சொல்றாருல, அந்த பைத்தியக்காரனை பார்த்து கேட்கிறேன். வடக்கிருந்து கிருஷ்ணகிரி, சாத்தனூர், பவானி, குந்தா, வைகை, மணிமுத்தாறு, பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, இத்தனை அணைகளும் அவர் ஆண்ட 9 ஆண்டுகளுக்குள்ளேயே கட்டி முடிக்கப்பட்டது. அது சின்ன அணை என்று சொல்லுகிறாரே, தமிழ்நாட்டிலே ஒரு அணையில் அதிக பாசனம் என்பது பவானி சாகர் அணை. அது சின்ன அணையா? இவர் சொன்னார் அதெல்லாம் மோசமாக கட்டப்பட்டது என்று. இத்தனை அணைகளும் இன்றமும் முழு கொள்ளளவையும் சாத்தனூர் சமீபத்தில் முழு கொள்ளளவை இட்டுகிற போது கூட அத்தனை அணை அப்படியே தாங்கி நிற்கிறது. அதற்கு எந்த ஒரு பராமத்தும் தேவையில்லாத அளவுக்கு இந்த 50 ஆண்டு காலத்திலே கட்டப்பட்ட அணை ஏதாவது ஒன்றை இதை போல சொல்லட்டும். இதே உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க தென்பெண்ணை ஆற்றிலே சாத்தனூர் அணையிலே முழு கொள்ளளவு எட்டியதற்கு பின்னாலே கொஞ்சம் நீரை திறந்து விட்டார்கள். அது வந்தது பல கிராமங்களை பாதித்தது 3 மாதத்துக்கு முன்பாக. அப்போது ஒரு பாலம் 10 கோடி ரூபாய்க்கு கட்டி அதை திறந்து 2 மாதம் கூட ஆகவில்லை. அந்த தண்ணீரே கரைந்து போனது உங்களுக்கே தெரியும்.
அந்த சாத்தூர் அணை எத்தனை கோடிக்கு கட்டப்பட்டது இந்த பைத்தியக்காரனுக்கு தெரியுமா? 4 கோடி ரூபாய் தான் அவருக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த தொகையை விட குறைவாக தொகையிலேயே கட்டி முடிக்கப்பட்டவுடன் மீதம் இருந்த கொஞ்சம் தொகையை வைத்துட்டு அங்கே உருவாக்கப்பட்டதுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த பார்க், அந்த பூங்கா. அந்த எப்படியான பார்க் சின்ன சின்ன அணை கட்டினதுல ஊழல் முறைகேடு நடந்தது, சொந்த சாதிகாரிக்கே கான்ட்ராக்ட் கொடுத்தாரு அப்படின்ற புகார் இல்லைங்கிறேன். அதுதான் இல்லை என்று சொல்லுகிறேன். அவர் யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தார் என்று கூட இந்த பைத்தியக்காரனுக்கு தெரியவில்லை. அவர் யாருக்கு கொடுத்தார் என்று சொல்லட்டும், நாம் பேசுவோம். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம், அதாவது பத்திரிகையாளர் என்றெல்லாம் சொல்லி பத்திரிகை உலகத்தை கேவலப்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அந்த அளவுக்கு பத்திரிகைக்காரன் என்று சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட வியாபாரிகள் இன்றைக்கு மலிந்து போயிருக்கிறார்கள். அவர்களை இனம் பார்த்து ஒதுக்குவதுதான் தமிழ் மக்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது. சரிங்க ஐயா, இப்ப காமராஜர் வெள்ளூர்ல தான் போட்டிட்டாரு அப்படின்னு அந்த பாதிரியார் சொல்லும் போது, வெள்ளூர்ல அங்கதான் நிக்கும் போது, ஆமா அதுக்கு பெரியார் பிரச்சாரத்துக்கு போனாரு, அண்ணா ஆதரவு கொடுத்தாரு, இல்லன்னா ஜெயிச்சிருக்க மாட்டாரு சொல்றேன். அந்த பைத்தியக்காரனுக்கு மீண்டும் சொல்றேன், ஏன்னா வேற வழியில் இந்த வார்த்தையை சொல்லித்தான் ஆகணும். திமுக தேர்தலில் போட்டியிடுவதா வேண்டாமா என்று முடிவு செய்ததே 56 தான். அந்த தேர்தல் 54 நடந்தது. தேர்தலிலே போட்டியிடுவதற்கான ஆலோசனை கூட்டமே 56 நடந்த போது 54 திமுக இங்கே ஆதரிக்கிறது. அந்த ஆதரிப்பதால் தான் இவர் ஜெயித்தார் என்று சொன்னால் கீழ்ப்பாக்கத்தை போய் அடைக்க வேண்டும். அதை போல அந்த 54 தேர்தலிலே பெரியாருக்கும் காமராஜருக்கும் தொடர்பே இல்லை. அவர் பிரச்சாரமே செய்யவில்லை. அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய உண்மை என்பது 52 பொது தேர்தலில் காமராஜருக்கு எதிராக பெரியார் ஊர் ஊராக ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி முழுக்க பிரச்சாரம் செய்தவர். 54 தேர்தல் அவர் முதலமைச்சராக வந்ததற்கு பின்னாலே அவரே குளித்தலை யூனியன் அலுவலகத்திலே முதலமைச்சருடைய படத்தை திறந்து வைத்து பேசுகிற போது சொன்னதை சொல்லுகிறேன். போய் அவருடைய விடுதலை பத்திரிகை எடுத்து படித்துக் கொள்ளட்டும். எனக்கு முதலமைச்சர் காமராஜருக்கும் அதிக பரிச்சயம் இல்லை. ஒரு முறை ஒரு ரயில்வே நிலையத்தில் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை மேயர் வீட்டில் சந்தித்திருக்கிறேன். இப்போது முதலமைச்சராக வந்ததற்கு பின்னாலே என் பிறந்த நாள் என்று என்னை வாழ்த்துவதற்காக வந்தார். இப்போதுதான் எனக்கு தெரியும், நான் தலைவராக இருக்கிற போது அவங்க ஊர் நிகழ்ச்சிக்கு போகிற போது தொண்டர் படையில் அவர் ஒரு நாள் முழுவதும் என்னோடு அருகில் இருந்தார் என்று. அவர் 54 முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாலே 3-4 மாதம் கழித்து பேசிய பேச்சு. அப்ப 54 தேர்தலில் இவர் எப்படி ஆதரித்திருக்க முடியும்? எனக்கு அவருக்கு பரிச்சயமே இல்லை என்று பெரியார் சொல்கிறார். விடுதலையில் இருக்கிறது பார்த்துக் கொள்ளட்டும். பிரச்சாரத்துக்கு போனாலும் திமுக ஆதரிச்சு, ஆனால் தான் காமராஜர் ஜெயிச்சார். இல்லையே பிரச்சாரம் எந்த ஊர்ல பிரச்சாரம் சொல்லிட்டு இந்த பைத்தியம் அது ஒரே வார்த்தை, பெண் நிறுவனத்தில் தூக்கி போடுகின்ற எலும்பு கூட்டுக்காக குறைக்கிற இந்த ஜன்மத்துக்கெல்லாம் நான் ஒதுக்கி தள்ளுவதுதான் நல்லது என்று என்பது என்னுடைய கருத்து. அடுத்தது அவர் அந்த நேரு கிட்ட புகார் போய் நேரு ஒரு திருப்பி கூப்பிட்டுக்கிட்டாரு, பக்த செலத்தை முதலமைச்சரா போட்டாரு, வேற வழி இல்லைன்னு அப்படின்றது போட்டாரு. அதாவது இவங்க என்ன ஒண்ணு புரியணும்னா, 1940 54 வரை காங்கிரஸ் கட்சியுடைய வரலாற்றிலேயே தலைவராக தொடர்ந்து தலைவர் காமராஜர் மட்டும்தான். அதிலிருந்து ராஜாஜிலிருந்து குமாரசாமி ராஜா பிரகாசத்திலிருந்து இவர் ஓமாந்தூரார் வரை எல்லாரையுமே இவர் தான் முதலமைச்சராக்கினாரு. இவரை யாரும் முதலமைச்சராக்கல. இவர் தான் நேருவுக்கு உதவி செய்வதற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மூத்த தலைவர்கள் விடுதலை ராஜினாமா செய்துவிட்டு இளைஞர்களுக்கு வழிவிடம் என்று சொல்லி போய் நேருக்கு உதவி செய்தாரே ஒழிய நேரு சொல்லி இவர் ராஜினாமா செய்வதில்லை. ராஜினாமா செய்திருந்தால் இவர் அகில இந்திய தலைவராக எப்படி ஆயிருப்பார்? இப்ப ஏன் இந்த குற்றச்சாட்டு காமராஜர் மேல எல்லாருமே இருக்கிற எல்லா தலைவர்களும் கருணாநிதி உள்பட நாங்கள் காமராஜர் ஆட்சியை தருவோம்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. ஆமா, அப்படி இருக்கிறப்ப ஏன் இப்ப இவர் ஊழல்வாதி, இவர் மேல புகார் இருந்தது, நேரு கூப்பிட்டாரு? அதைத்தான் நான் சொல்ல வர்றேன்னா, காமராஜர் என்று எல்லா இடத்திலும் பேசுவது இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவருடைய புகழை சிதைத்தால் மட்டும்தான் இவர்களை மக்கள் மதிப்பார்கள் என்று நினைப்பதால் கோடி கோடியாக செலவு செய்து
வெளிப்படையாக சொல்லுகிறேன், பெண் நிறுவனம் தூக்கி போடுகின்ற எலும்பு துண்டுக்காக குலைக்கிற ஜன்மம் இது. அதற்காக வருகிறது. காங்கிரஸ் கட்சி ரியாக்ஷன் என்ன? இதுக்கும் கை கட்டி தான் வேடிக்கை பாப்பீங்களா? இந்த நான் காங்கிரஸ் கட்சியாரமா இப்ப சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வேற யார்கிட்ட கேட்கணுமோ கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. சரி, சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. நன்றி, 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 வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். 16 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தில் சட்டப்படி அவர் தண்டிக்கப்பட்டிருக்கார். ஆமாம், ரொம்ப அந்த அம்மா ஏதோ ஒரு சின்ன வேலை செய்து அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமாளிக்க முடியல. மருத்துவம் மெரிட்டில் தான் கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்குங்க பிள்ளைங்க. அது நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. 2 ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் உறுதியாக ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பரவி நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வலையொலியின் ஊடாக உறுதியாக அந்த ஈழத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கு சிறையில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியாக, ஏன்னா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான். அது முடியாமல் அவர் உள்ளே இருக்கிறாரு. அந்த பிள்ளைங்க படித்து மேலே வரணும். யாரும் ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப வேணாம். அந்த முகவரியை, அவர்களுடைய சம்மந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், வங்கி கணக்கு எல்லாத்தையுமே. அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவித்தா போதும். நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும், அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட வைக்கிற கோரிக்கை.